நம்ம ஒரு ஃபீல்டு விசிட்டுக்காக வந்திருந்தோம். எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கிறோம். ரகம் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த அளவுக்கு காய்க்குமா? நீங்கள் எங்கேயாவது காய்ச்சி பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கோடைக்காயின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து மழை சீசனை பொறுத்து இப்போ வந்து காய்க்கும். எப்போ காய்க்கும் அப்படின்னா ஒரு சில சீசனில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் கோடைக்காய் சம்மர் சீசனில் வந்து அது கிளைமேட் மாறும்போது தரமாக காய்க்கும். எவ்வளோ வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டைமில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு காய்க்குமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கள் கொத்துக்கத்தான் காய்ச்சிருக்குது. ஃபுல்லாக மரங்கள் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் காய்க்குது. இது நீல ரகம். ரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப டவுனாக இருக்கும். இந்த மாதிரி கோடைக்காய்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு கிடைக்கும். இந்த நீல ரகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிகமாக பயன்பாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழங்களுக்காக சாப்பிட்டு இருக்கிறோம். கேரளா சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊறுகாய் பர்பஸ் ஃபுல்லாகவே இந்த நீல ரகங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி அன்சீசனில் கோடைக்காய்களை காய்க்கும் போது சாகுபடி பண்ண விவசாயிகள் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் இந்த மாதிரி நம்ம கோடைக்காய்களில் ரெகுலராக காய்க்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு இப்போ மாற்று ரகங்கள் தான் நம்ம தாய் ஆல் டைம் அந்த மாதிரி ரகங்கள் இருக்குது. கட்டிமோன ஆல் டைம் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மாற்றாக வந்த ரகங்கள். இது இல்லாமல் இந்த மாதிரி கோடை சமயத்தில் ரெகுலராக காய்க்கக்கூடிய ரகங்கள் அந்த மாதிரி ரகங்கள் நம்ம தேர்வு செஞ்சு நடும்போது நல்லா அதிகப்படியான வருவாய் ஈட்ட முடியும்.